வாழ்க வளமுடன். இப்போ நம்ம வெரிகோஸ் வெயின் இதோடைய ப்ரிவென்ஷன், அதுக்கு அடுத்தது இது எப்படி குணப்படுத்துறது, அந்த வழிமுறைகள் இப்போ பார்க்கலாம். முதல்ல ப்ரிவென்ஷன் வரப்ப முதல் விஷயம் ஃபிசிக்கல் ஒர்க்கு, தினசரி உடல் பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். அடுத்தது ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் ஆஃப் பாடி வெயிட், ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்டு இது எல்லாமே இருந்தது அப்படின்னா சரியான அளவு உடல் எடையை கொண்டு வரது முதல் விஷயமாக செய்யணும். அதுக்கடுத்தது மூணாவது, வெரிகோஸ் வெயின் தொந்தரவு இருக்குது அப்படின்னா அதிகமாக நின்றுட்டே இருக்கக்கூடிய வேலை, ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்கக்கூடிய வேலை அப்படி இருக்குது அப்படின்றப்ப நடுவில் நம்ம அந்த காலுக்கான இயக்கங்கள் பயிற்சிகள் செய்யணும். முடிஞ்சால் கால் நம்ம சுகாசனம், வஜ்ராசனம் போட்டு உட்காந்து அந்த நிலையில் வேலைகள் செய்துக்கலாம். நின்றுட்டே இருக்கிற வேலை இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கிறப்ப கால் நீட்டி உட்காந்துக்கணும். அதுக்கடுத்தது கால் கண்டிப்பாக கிராஸ் பண்ணக்கூடாது. கால் மேலே கால் போட்டு டிவியில் லேடிஸ் எல்லாருமே பார்த்தா ஹீரோயின் எல்லாருமே கால் மேலே கால் போட்டு உட்காருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க போட்டிருக்கிற உடை எல்லாமே கால் மேலே கால் போட்டு தான் அவங்க உட்கார முடியும். அது மாதிரியான உடைகள் இருக்கும். அப்போ அவங்க கால் மேலே கால் போட்டு உட்காருவாங்க. அதை நம்ம பார்க்குறப்ப அதையே அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்து பண்ணுறவங்க ஆட்டோமேட்டிக்காகவே இதெல்லாம் செய்யணும் அப்படின்றது கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவாகி இப்போ இருக்கிற கேர்ள்ஸு, லேடிஸுமே கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இது அந்த இடத்துல இரத்த ஓட்டத்தை பாதிக்கும். வெரிகோஸ் வெயின் தொந்தரவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கால் மேலே கால் கிராஸ் போட்டுன்னு உட்கார்றது இன்னும் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதுக்கடுத்தது அஞ்சாவது விஷயம், பெட்டில் படுக்கக்கூடாது. ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் தான் படுத்துக்கணும். பெட்டு ரொம்ப குஷனியாக இருக்கக்கூடிய பெட்டு, சோஃபா இது எல்லாத்தையுமே தவிர்த்துடணும். அப்போ அதில் படுக்கிறப்ப நம்ம முதுகுக்கு தேவையான சப்போர்ட்டு, லோயர் பேக்குக்கு தேவையான சப்போர்ட்டு கிடைக்காது. அதோடைய ஸ்ட்ரக்சர் மாறும். இடுப்பில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே டைட் ஆயிரும். நல்லா எலாஸ்டிசிட்டி இருக்கிறது எல்லாமே போயிடும். பெட்டில் அதிகமாக படுக்கிறவங்க, ரொம்ப சாஃப்டான சர்ஃபேஸில் உட்காரவங்க, படுக்கிறவங்க போய் செக் பண்ணிங்க அப்படின்னா இடுப்பில் வலி இருக்கும். அங்கே இருக்கிற மசில் எல்லாமே டைட்டாக இருக்கும். மசில் ஸ்டிஃப்னஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறப்ப தான் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அப்போ இதோட சேர்த்து ஸ்மோக்கிங்கு, ஆல்கஹாலிசம், அப்புறம் குப்பை உணவுகள் எடுத்துக்கிறது, இந்த ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இது எல்லாமே எடுக்கிறது, இது எல்லாத்தையுமே தவிர்த்துடணும். இது ப்ரிவென்ஷன். அதுக்கு அடுத்தது வெரிகோஸ் வெயின் இருக்குது. வெரிகோஸ் வெயின் எப்படி இயற்கையில் சரி செய்கிறது அப்படின்னா 100% வாய்ப்பு இருக்குது. சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக கவனித்து இந்த 6 விஷயங்கள் கடைபிடிக்கிறப்ப இந்த வெரிகோஸ் வெயின் தொந்தரவு கண்கூடாவே சிம்டம்ஸு கம்மியாகும். அதுக்கடுத்து நீங்கள் பார்க்க அந்த வெரிகோஸ் வெயினுடைய அளவு, என்லார்ஜ்மெண்ட் இருக்கிறது எல்லாமே கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். இப்போ வெரிகோஸ் வெயின் தொந்தரவு இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரிவென்ஷனுக்கு என்னென்ன சொன்னோமோ அதை எல்லாத்தையுமே முழுமையாக ஃபாலோ பண்ணணும். அதோடு சேர்த்து இப்போ மருத்துவ முறைகள் நான் சொல்கிறேன், என்னென்ன ஃபாலோ பண்ணணுன்றது சொல்கிறேன், அது எல்லாமே சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கணும். இதில் முதல் விஷயமா எலிவேஷன். எலிவேஷன் அப்படின்னா கால் நம்ம மேலே வச்சிருக்கணும். இதற்கு சூடு உருவக்கூடிய தைலங்கள், இது மத்தன் தைலம் சித்தா மெடிக்கலில் கிடைக்கும். இந்த மத்தன் தைலம் வாங்கி இதை வெரிகோசிட்டிஸ் இருக்கக்கூடிய இடத்துல நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டூல் மேலே கால் வச்சிருக்கலாம் 15 நிமிடத்துலேருந்து 20 நிமிடங்கள் வரை. அதுக்கடுத்தது ஸ்டூல் இல்லை அப்படின்னாலும் செவுத்துல கால் வச்சிருக்கலாம். இடுப்பு நல்ல செவுரை ஒட்டி கொண்டு செவுத்துல கால் வச்சிருக்கணும். 15லேருந்து 20 நிமிடங்கள். அதுக்கப்புறமா எடுத்துடலாம். இந்த செயல் ஒரு நாளைக்கு 2 வாட்டியோ 3 வாட்டியோ செய்யணும். வெரிகோஸ் வெயின் இருக்குது, இந்த 6 விஷயங்கள் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா 6 விஷயங்கள் கடைபிடிச்சு முழுமையாக சரியாகிற வரைக்கும் தீவிரமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல்லாக சரியாகும். சரியான பிறகு அதுக்கப்புறம் 3 வாட்டி செய்கிறது, 2 வாட்டி, 1 வாட்டி, அப்புறம் உடல் உழைப்பு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மட்டுமே செஞ்சாலே போதும். அதுக்கு அடுத்தது 2வது விஷயம் ஹெட் டவுன் டில்ட் பொசிஷன். அப்படின்னா இப்போ கட்டில் இருக்குது, கட்டிலில் படுக்கக்கூடாதுன்றது சொல்லலை, பெட்டில் படுக்கக்கூடாது, அதான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த கட்டில்லையே ஒரு சைடு மட்டும் ஒரு செங்கல் வச்சுக்கலாம். கால் இருக்கிற சைடு செங்கல் வச்சுக்கலாம். நான் படமுமே போடுறேன். அப்போ வைக்கிறப்ப கட்டில் ஸ்லாண்டிங்காக மாறிடும். இப்போ ஸ்லாண்டிங்கான அந்த கட்டிலில் கால் ஹைட்டாக இருக்கிற இடத்துல வச்சுக்கணும், தலை ஹைட்டு குறைவாக இடத்துல வச்சு அப்படி படுத்துக்கணும். ஒரு நாளைக்கு
இந்த வெரிகோஸ் வெயின் அதோடைய தீவிரத்தை பொறுத்து ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரை இதில் படுத்துக்கலாம். இது நம்ம சொல்றப்ப 1 ஃபீட் ஹைட் ஏற்றி அதில் படுத்துக்கிறப்ப ஆரம்பத்தில் என்ன செய்யும் அப்படின்னா லேசாக தலை சுத்தல் ஏற்படலாம். இது பிளட் ப்ரெஷரையும் கம்மி பண்ணும். இது நிறைய விஷயங்களை சரி செய்யும். கிட்னி இஷ்யூஸ் இருக்கிறவங்க, எடிமா இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அசைட்டிஸ் அந்த கண்டிஷன் இருக்கிறவங்க, அது எல்லாமே கூட இந்த ஹெட் டவுன் டில்ட் பொசிஷனில் படுக்கிறப்ப இது சரி செய்யுது. அப்போ இந்த ஹெட் டவுன் டில்ட் பொசிஷனில் படுக்கிறப்ப ஆல்ரெடி நீங்கள் பிபிக்கு மருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் படுக்கிறப்பே இது ஒரு சில மாறுதல்கள் ஏற்படுத்தும். பிபி கம்மி பண்ணும். அப்போ செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த ஹெட் டவுன் டில்ட் பொசிஷனில் படுங்க. இது ரொம்ப நல்லது செய்யும். ஏன் அப்படின்னா ஹெட் டவுன் டில்ட் பொசிஷனில் படுத்து நீங்கள் பிபியுமே ஏற்கனவே எடுத்துக்கிற அதே மருந்துமே எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் பிபி ரொம்ப லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி லோ ஆகுது அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த ஹெட் டவுன் டில்ட் பொசிஷன் அதை தவிர்த்துட்டு அந்த எலிவேஷன் மட்டும் பண்ணிக்கலாம். ஹெட் டவுன் டில்ட்டு ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும். வேறு பிபி தொந்தரவு இல்லை, வேறு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்றவங்க எல்லாம் தாராளமாக இந்த ஹெட் டவுன் டில்ட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த ஹெட் டவுன் டில்ட்டுக்கு அடுத்து வரக்கூடியது ஹெட் டவுன் டில்ட்டு வயிறு காலியாக இருக்கிற நேரம் தான் செய்யணும். நார்மலாக எதுக்கும் மருந்து எடுக்கலை அப்படின்னா ஹெட் டவுன் டில்ட்டை படுக்கிறப்ப அப்போ லேசாக தலை சுத்தல் வருது இல்லையா, அது எல்லாமே நார்மல் தான். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் செய்யாது. கொஞ்ச நேரம் அப்படி படுத்துக்கிட்டு 2 மணி நேரம் தொடர்ச்சியாக படுக்க முடியல அப்படின்னாலும் ஒவ்வொரு மணி நேரம் ஸ்ப்ளிட் பண்ணி படுத்துக்கலாம். இல்லை அரை மணி நேரமாக படுத்துக்கலாம். எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். சாப்பிட்ட உடனே ஹெட் டவுன் டில்ட் பொசிஷனில் படுக்கக்கூடாது. இது முக்கியமான விஷயம். படுத்திருக்கிறது நேராக தான் படுத்திருக்கணும்லாம் கிடையாது. எப்படி வேணால் படுத்திருக்கலாம். அதுக்கு அடுத்தது 3வது விஷயம் யோகா. வெரிகோஸ் வெயினுக்கு தெரப்பியூட்டிக் யோகா ஆசனங்கள் இருக்குது, பயிற்சிகள் இருக்குது. யோகா நல்ல ஹெல்ப் பண்ணும், அந்த வியாதியை சரி செய்யும். இந்த யோகா ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், கபால்பாதி அப்படி ரத்தத்தில் ஆக்சிஜனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பயிற்சிகள் இருக்குது. அந்த பயிற்சிகள் டெய்லி செய்ய 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 கண்கூட அந்த வெயின் அது நரம்பு சுருண்டு இருக்கிறது, நரம்பு சிலந்தி இருக்கிறது, இதெல்லாமே கண்கூட மாறும். ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. 60 நாளுக்கு அப்புறம் திரும்ப ஃபோட்டோ எடுங்க, கண்கூட மாறும். அதுக்கு அடுத்தது 4வது விஷயம் உணவில் துவர்ப்பு அதிகமாக சேர்த்துக்கணும். துவர்ப்பு அதிகமாக சேர்த்துக்கிறப்பயே திரும்ப அந்த உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷன் கம்மியாகி அந்த வால்வ்ஸு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும். நம்ம வெரிகோஸ் வெயின் தீர்வு மட்டும் பார்க்காதீங்க. வெரிகோஸ் வெயின் இருக்குது அப்படின்றவங்க எல்லாருமே வெரிகோஸ் வெயின்னா என்ன, அதோடைய பேத்தோஃபிசியாலஜி, உடம்புல என்ன நடக்குது, அந்த வீடியோ முதல்ல பேசியிருக்கிறோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த தீர்வு பாருங்கள். அந்த வால்வினை அது சரி செய்யும். இதுதான் முக்கியம். அப்போ துவர்ப்பு உணவில் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும். துவர்ப்பான உணவு சாப்பிடுங்க, அந்த சாப்பாடு பிடிக்கும். உதாரணத்துக்கு வாழைப்பூ சாறாக குடிக்கிறப்ப, சூப்பாக எடுத்துக்கிறப்ப, வாழைப்பூ சாதம் சாப்பிட்றப்ப, அப்போ வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட சாப்பிட நல்லா இருக்கும், கேட்கும். அப்போ அதனை தொடர்ச்சியாக எடுத்துக்கணும். துவர்ப்பான உணவுகள் என்னென்ன அதோடைய லிஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த லிஸ்ட்டை பார்த்து தினசரி உணவில் துவர்ப்பு சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு நேர உணவிலும் துவர்ப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த துவர்ப்பு சுவை நல்ல திகட்டுற அளவுக்கு இந்த துவர்ப்பு எடுத்துக்கணும். இந்த துவர்ப்பு இப்போ நம்ம லிஸ்ட்டு கொடுத்துருக்குறோம் இல்லையா, அதில் நீங்களே ஐடியா பண்ணி என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு நம்ம இங்கே வரவங்ககிட்ட வெரிகோஸ் வெயின் இருக்குது அப்படின்னா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அட்வைஸ் பண்ணுறப்ப ஆவாரம்பூ தேநீர் சொல்லுவோம். டயபெட்டிஸும் இருக்குது, அதே மாதிரி வெரிகோஸ் வெயினும் இருக்குது அப்படின்றப்ப டயபெட்டிஸ் இருக்காதவங்களும் ஆவாரம்பூ தேநீர் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆவாரம்பூ தேநீர் இது துவர்ப்பு சுவை நிறைஞ்சது. தினசரி வேறு உணவுகள் மாதுளை தோல் இல்லை இந்த வேறு துவர்ப்பான உணவுகள் இல்லை அப்படின்னாலும் ஆவாரம்பூ ரெடிமேடாக கிடைக்கும். அது தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தினசரி துவர்ப்பு கிடச்சிரும். அதுக்கடுத்தது நெல்லிக்காய் துவர்ப்பு. நெல்லி முள்ளி இது கூட மஞ்சள் பொடி சேர்த்து தண்ணியில் கொதிக்க வச்சு அதனை எடுத்துக்கலாம். இல்லை நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் இஞ்சி புதினா இலைகள் போட்டு கொதிக்க வச்சு பனங்கல்கண்டு சேர்த்து அந்த தேநீர் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறது, உடலை இளமையாக வச்சுக்கும். இப்போ வெரிகோஸ் வெயினுக்கு ஒரு வியாதிக்காக நம்ம சொல்லக்கூடிய மருத்துவம் எல்லாமே உடலை இனிமேல் வியாதியே வரவிடாமல் தடுக்கும். இதுதான் இயற்கை மருத்துவத்துடைய ஸ்பெஷல். அப்போ இந்த தேநீர் முறைகள் பயன்படுத்திக்கலாம். துவர்ப்பு இன்னும் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும், ஃபுல்லாக சரியாகிற வரை. அதுக்கு அடுத்தது 4வது விஷயம், வெரிகோஸ் வெயினில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஒரு வியாதிகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப இப்போ ஹெமராய்டு இருக்கும் ஒரு சிலருக்கு.
ஹெமராய்டு அப்படின்னா மூலம் வெளி மூலமாக வந்திருக்கும். இதுவும் வெரிகோஸ் வெயினில் ஒரு டைப்பு தான் மூலமே. அங்கே இருக்கிற வெயின் என்லார்ஜ் ஆகிட்டு வெளியே வருது. வெரிகோஸ் வெயினுக்கு செய்யக்கூடிய தீர்வுகள் மூலம் இருக்கிறவங்க செஞ்சாலும் அதுவும் சரி பண்ணும். புண் இருக்கிறவங்க, வாயிலிருந்து மலக்குடல் வரை புண் இருக்கிறவங்க, அவங்க துவர்ப்பான உணவுகள் எடுத்துக்கிறப்ப அவங்களுக்கும் அந்த புண்கள் நிவர்த்தி ஆகும், சரியாகும். அப்போ ஒரு வியாதிக்காக இயற்கை மருத்துவத்தில் சிகிச்சை எடுத்துக்கிறப்ப பல வியாதிகள் சரியாகும். நேச்சுரோபதி, இதுதான் இயற்கை மருத்துவம். இயற்கை வாழ்வியல்ல இருக்கக்கூடிய சிறப்பு என்னென்ன சொல்லியிருக்கிறோம்? முதல்ல அந்த எலிவேஷன் சொல்லியிருக்கோம், ஹெட் டவுன் டில்ட் சொல்லியிருக்கோம், தூரப்பான உணவுகள் சேர்த்துக்கணுன்றது சொல்லியிருக்கோம். அது இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், இதை உணவில் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துக்கிறப்ப என்ன செய்யும் அப்படின்னா, வெரிகோஸ் வெயின்னால வரக்கூடிய இந்த டீப் வெயின் த்ராம்போசிஸ், பல்முனரி எம்பாலிசம், இது எல்லாமே அந்த கிளாட் ஃபார்மேஷனை தடுக்கும். அப்போ இந்த உணவுகள் சேர்த்துக்கணும். யோக பயிற்சி பண்ணோம் அப்படின்றத நம்ம சொன்னோம். 6வது முக்கியமான விஷயம், உடம்புல நைட்ரிக் ஆக்சைடை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். அது என்னென்ன உணவுகள் அப்படின்னா, பழங்கள், பச்சை காய்கறிகள், சமைக்காத உணவுகள், இது எல்லாமே உணவில் நைட்ரிக் ஆக்சைடை அதிகப்படுத்தும். உதாரணத்துக்கு ரொம்ப அதிகமாக நைட்ரிக் ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய உணவு பீட்ரூட். இந்த பீட்ரூட்டு சாராக எடுத்துக்கலாம், ஜூஸாக டெய்லி எடுத்துக்கலாம். இல்லை பீட்ரூட்டு கட் பண்ணி இதில் எலுமிச்சம்பழச்சாறு, கொஞ்சோண்டு காய்கறிகள் எல்லாம் சேர்த்து சாலடாக எடுத்துக்கலாம். ஸ்நாக் ஆப்ஷன் இந்த நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கோங்க. இந்த பிஞ்ச் ஈட்டிங், இருவேளை உணவுகளுக்கு நடுவில் எடுத்துக்கூடிய உணவுகள், அது எல்லாமே துவர்ப்பு நிறைஞ்ச உணவாகவும் நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய உணவாகவும் எடுத்துக்கோங்க. இது பீட்ரூட்டு சொல்லியிருக்கிறோம். கருவேப்பிலை இலைகள், கருவேப்பிலை சாறு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சாலட்லாம் சேர்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பச்சை காய்கறிகள் அப்படின்னா கேரட்டு, பீட்ரூட்டு, புடலங்காய், பீர்க்கங்காய், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, வெண்டிக்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, கொய்யாக்காய், நெல்லிக்காய், மாங்காய், தேங்காய், இதெல்லாமே பச்சை காய்கறி. பச்சையாகவே தாராளமாக எடுத்துக்கலாம், சுவையாக இருக்கும். அப்போ இதை எல்லாமே பச்சை காய்கறிகள் சேலடாவோ இல்லை எப்படியாவது நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பழங்கள், சீசனல் ஃப்ரூட்ஸு, ரீஜனல் ஃப்ரூட்ஸு, இதுவும் சமைக்காத உணவில் வருது. இந்த பழங்களுடைய சாறுகள் எந்தெந்த சாறுகள் சக்கை பிழியாமல் எடுத்துக்க முடியுமோ அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது ஊற வச்ச விதைகள், வித்துக்கள், இலைகளில் கருவேப்பிலை இலை நம்ம சொன்னோம். இது மாதிரி இலைகளில் பாலக்கீரை இலை, வளரை இலை, இது எல்லாத்தையுமே இந்த இலைகள், பச்சை இலைகள், அதனுடைய சாறினை நம்ம எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பாலக்கீரை ஹைலி அல்கலின். அப்போ நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக உணவில் நம்ம எடுத்துக்க வேண்டியது சமைக்காத உணவுகள் சொன்னோம். இதில் பழங்கள், பச்சை காய்கறிகள், அதுக்கு அடுத்தது இலைகள், நட்ஸு, முளைக்கட்டிய தானியங்கள், இதெல்லாமே பச்சையாக பிஞ்ச் ஈட்டிங் இருவேளை நடுவில் இதனை எடுத்துக்கணும். இந்த 6 விஷயங்கள், இதில் எது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். அடுத்த வீடியோவில் நான் அந்த சந்தேகங்கள் நிவர்த்தி பண்ணுறேன். இது முழுமையாக சரி செய்யக்கூடிய எளிமையான தொந்தரவு. சரி பண்ணிக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாக இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வாங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன்.